ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் 5 லிங்கங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த 5 லிங்கத்திற்கும் மூலவராக இருக்கும் அதிசய சிவலிங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வெறும் 5 ரூபாய் இருந்தா போதும், குடும்பத்தோட போய் சிவனை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ்லயும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான பிரம்மாண்டமான இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படிப்பட்ட இடம் எங்க இருக்கு, அந்த இடத்துல என்ன விசேஷம், இதை எல்லாத்தையும் பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போலாமா? நம்ம இன்னைக்கு வந்த இந்த இடத்துக்கு பேர் தான் திருமூர்த்தி மலை. இந்த திருமூர்த்தி மலை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் ஆனைமலை தொடர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால 3 விஷயத்தை கவனிச்சு பார்க்க முடியும். ஒன்னு, வந்த உடனே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூலவரை அமனலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அதை தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்திலேயே 5 லிங்கங்கள் ஒரே இடத்துல இருக்கு. இந்த இடத்த பஞ்சலிங்க கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க. சோ இப்படி 3 விஷயங்களையும் ஒரே இடத்துல உங்களால பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா எந்த ஊர்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துருங்க. திருப்பூர் மாவட்டத்துல உடுமலைப்பேட்டைக்கு வந்துருங்க. இங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு, அதாவது திருமூர்த்தி மலைன்னு கேட்டாவே இங்க வர்றதுக்கான பஸ் நிற்கும். அதுல ஏறி நீங்க உள்ள வந்துருங்க. சோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சாயங்காலம் 5:30 மணிக்கு மேல யாரும் வந்துடாதீங்க. யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் பகுதி. நீங்க பஸ்ல இருந்து வந்து இறங்கின உடனே முதல்ல பாக்குறது இந்த திருமூர்த்தி மலையை தான் பார்ப்பீங்க. இந்த திருமூர்த்தி மலை இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வரலாறு ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னா, முன்னொரு காலத்துல இந்த மலையில அத்திரி மகரிஷி அப்படிங்கிறவரு தன்னோட மனைவி அனுசுயா தேவி அப்படிங்கிறவரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த அனுசுயா தேவி இருக்காங்கல்ல, இவங்க சாதாரணப்பட்டவங்க கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் வந்து இருந்திருக்கு. அதாவது இவங்களால ஒரு சில விஷயங்களை ஊடுருவி பார்க்க முடியும், சில பல விஷயங்களை இவங்க நிறைவேற்றிக்கிற முடியும். அதாவது முனிவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சக்திகள் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இதற்கு காரணம் இவங்களுடைய கணவரை தவிர வேற யாரையும் நினைக்காம கணவர் மீது மட்டும் ஏகப்பட்ட பக்தியை வச்சிருக்காங்க. இத பதிவிரத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாரத முனிவர் என்ன பண்றாருன்னா, நேர மும்மூர்த்திகள்கிட்டையும் மும்மூர்த்திகளுடைய மனைவியார்ட்டையும் இந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க. பொதுவா ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணுகிட்ட புகழ்ந்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா பொறாமை ஏற்படும். அப்படித்தான் இந்த மும்மூர்த்திகளுடைய மனைவிக்கும் பொறாமை ஏற்பட்டு தன்னோட கணவர்கள்ட்ட இவங்களுடைய பதிவிரத்தியத்தை எப்படியாச்சும் அழிச்சிருங்க, இவங்களை வந்து கொலாப்ஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட கணவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. பொதுவா அந்த பொண்டாட்டி பேச்சை கேட்டே ஆகணுங்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, சாமிகளுக்குமே இதுதான் வந்து கடமையா இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா தன்னோட மனைவி சொன்னதை கேட்டுக்கிட்டு நேரடியா அனுசுயா தேவியை பார்க்கறதுக்கு இவங்க தன்னோட உண்மையான உருவத்தை மாற்றிக்கிட்டு மகரிஷிகள் மாதிரி அவங்ககிட்ட போறாங்க. அப்ப அனுசுயா தேவிட்ட போயிட்டு, அம்மா நாங்க வந்து மகரிஷிகள், எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவா நம்ம எல்லாருமே வந்தவங்களை அனுசரிப்போம்ல, அந்த மாதிரி அனுசுயா தேவியும் இவங்களை அனுசரிச்சு கொஞ்சம் பொறுங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க இன்னொரு ஆப்ஷனையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீங்க எங்க முன்னாடி நிர்வாணமா இருந்து தான் சாப்பாடு பரிமாறணும், எங்களுடைய பசியை தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனுசுயா தேவிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கு. நம்ம கணவருக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கிறோம், அவருடைய பக்தியை வந்து நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம், இவங்க முன்னாடி நம்ம நிர்வாணமா இருந்தா நம்மளுடைய சக்தியை இழந்துருவோமே, இது நம்மளுடைய பெண்மையை இழக்க வச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேதனைப்படுறாங்க. இவங்களுக்கு தான் சக்தி இருக்குல்ல, உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்திருந்த 3 பேரையும் குழந்தையாக தன்னோட சக்தியால மாத்துறாங்க. இப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில வரலாறு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்திருந்தவங்க இவங்களுடைய அந்த தெய்வீகத்தை மதிச்சு தானாகவே குழந்தைகளாக மாறிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு, மொத்தத்துல வந்திருந்த 3 குழந்தைகளாக மாறிடுறாங்க. உடனே இந்த அனுசுயா தேவி என்ன பண்றாங்கன்னா, நேரடியா அந்த முனிவர்களை போய் பார்க்கறாங்க. அவங்க எல்லாருமே குழந்தைகளா இருக்காங்க. அவங்க முன்னாடி ஆடைகளை கலைந்து அவங்களுடைய மார்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாலை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. அப்படி தூங்க வைக்கும் போது அதே சமயத்துல அத்திரி மகரிஷி வர்றாரு. அத்திரி மகரிஷி கிட்ட நடந்த விஷயத்தை ஃபுல்லா அனுசுயா தேவி வந்து சொல்றாங்க. இதை கேட்ட அத்திரி மகரிஷி மும்மூர்த்திகளையும் புகழ்ந்து பாடுறாரு. இந்த பாடலை கேட்ட மும்மூர்த்திகளும் தன்னோட உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தி அனுசுயா தேவியோட இந்த பக்தியை புகழ்ந்து அவங்களுக்கு வரம் கொடுக்கறாங்க. சோ அப்படி வரம் கொடுக்கும் போது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க மும்மூர்த்திகளாகிய நீங்கள் இந்த மலையில் எனக்கு குழந்தைகளாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்டுறாங்க. அன்னையில இருந்து தான் இந்த மலைக்கு, மும்மூர்த்திகளும் தோன்றிய இந்த மலைக்கு திருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மலையை சுட்டி திருமூர்த்தி மலை அப்படிங்கிற பேர் வந்ததா ஒரு வரலாற்று கதை ஒன்று சொல்றாங்க. சோ இதுதான் இந்த திருமூர்த்தி மலைக்கான வரலாறு.
சரிங்க, இந்த தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை வரம் தர்றதுக்கு இங்கே பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது, அதாவது ஒரு கல் ஒன்று இருக்குது. இந்த கல்லில் தேங்காய் பழத்தை வச்சுட்டு இந்த கல்லை இரு கையால் அணைச்சி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை வரம் வரும். அதுலேயும் முக்கியமான விஷயம், நம்ம மனமுருகி வேண்டும் போது தானாகவே அந்த நம்ம வச்ச பழம் மீது நம்மளுடைய கை பட்டுச்சுன்னா குழந்தை வரம் 100% உறுதி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஐதீகம் இருக்குங்க. அது மாதிரி இந்த மலையில திரும்புற திசை எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு சொல்றாங்க. இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறைக்கும் ஒரு வரலாறு ஒன்று இருக்காங்க. என்னன்னா, இந்த மும்மூர்த்திகள் இருக்காங்கல்ல, மும்மூர்த்திகள் குழந்தையாக இந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலையில இருந்து ஒரு பாறை உருண்டு வந்திருக்கு. இந்த பாறை விளையாண்டுகிட்டு இருக்க குழந்தைகளை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்தகன்னிமார்கள் அதை தடுத்து நிறுத்தினதாகவும், இந்த தடுத்து நிறுத்தின சப்தகன்னிமார்களுக்கு இங்க தனி சன்னதியும் அமைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாறையிலேயே மும்மூர்த்திகளும் ஐக்கியமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வரலாறை நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. அது மாதிரி இங்க உள்ள அமனலிங்கேஸ்வரர் இருக்காங்கல்ல, இவங்க மேல பக்தர்கள் எல்லாமே இங்க கிடைக்கிற சந்தனத்தை வாங்கி எரிஞ்சு வழிபடுறாங்க. அதுதான் இங்க ஒரு சிறப்பான தனிப்பட்ட வழிபாடா இருக்கு. கீழே வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா இங்க டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. இங்க உங்க கையில வெறும் 5 ரூபாய் இருந்தா போதும், மேல இருக்கிற பஞ்சலிங்கத்தை வழிபடலாம். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்க அருவியிலையும் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இங்க இருந்து டிக்கெட்டை நீங்க வாங்கிட்டு ஒரு 900 மீட்டர் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு அருவி இருக்கும். அந்த அருவியில நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணி குளிக்கணுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணி குளிங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வலதுபுறமாக போனீங்க அப்படின்னா போன உடனேமே பஞ்சலிங்கங்கள் வந்துடுவாங்க. அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான தினங்களில் சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க. இந்த பஞ்சலிங்கம் இருக்காங்கல்ல, இந்த பஞ்சலிங்கத்தை இங்கே இருக்கக்கூடிய அத்திரி மகரிஷியும் அனுசுயா தேவியும் அனுதினமும் வந்து வழிபடுவதாக இங்கே நம்பப்படுது. இந்த சிறப்பு பூஜையை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா பாறையின் நடுவில் மத்தியில் குடைந்து உள்ள வந்து சிவலிங்கம் வந்து இருப்பார். போய் அதை பார்த்துட்டு எடுத்து வந்துடலாம். இங்கே வரக்கூடிய மொத்த அருவியும் இவர் மேனியில் தழுவிதான் நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த அருவிக்கு வரும். அப்போனா இந்த அருவியோட சிறப்பை பாருங்களேன். சிவன் பாதத்தில் பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி அருவியில வந்து நம்ம குளிக்கிற நம்ம மேனியில படுது. இதனால தான் இந்த அருவியில குளிச்சா எப்பேற்பட்ட நோயும் விலகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. இது ஐதீகம் மட்டும் இல்லைங்க, உண்மையிலுமே நீங்க இங்க போய் குளிச்சு பாருங்க, உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் உங்களுடைய ஒட்டுமொத்த வியாதியும் தீரும். இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா திருமூர்த்தி மலை போய் அந்த அருவியில வந்து குளிச்சிருங்க, உங்களுடைய ஒட்டுமொத்த நோயுமே விலகும். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா திருமூர்த்தி மலையில ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ்ல குளிச்சு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ அப்படித்தாங்க முடிஞ்சு போச்சுங்க. இதுல உள்ள எல்லா விஷயத்தையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ட்ரெக்கிங்கோ அல்லது இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பை பை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மக்கள் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா திருமூர்த்தி மலை ஃபால்ஸ்ல குளிச்சு அட எனக்கு வரலாம் திரு